கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவனாகிய கர்த்தர் நோவாவின் காலத்தில் பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயும் கொடுமை நிறைந்ததுமாய் இருந்தபடியால் அவர் நோவா 120 வருஷத்திற்கு மேலாய் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பேசிய பொழுதும் கண்டித்து உணர்த்திய பொழுதும் ஜனங்கள் மனம் திரும்பவில்லை. அதனால் தேவன் வெள்ளத்தினால் அழித்தார். அது இம்மீடியட் ஜட்ஜ்மெண்ட். யூதர்களின் கணக்குப்படி 5786 வருஷங்கள், ஒரு சில ஆண்டுகளே இருக்கின்றன 6000 ரீச் பண்ணுவதற்கு. நம்முடைய கணக்கின்படியும் 6000 வருஷம் ரீச் பண்ணுவதற்கு இன்னும் ஒரு சில ஆண்டுகளே இருக்கின்றன. நோவாவின் காலத்தை போன்று இப்பொழுதும் சீர்கேடும் பொல்லாப்பும் உலகம் நிறைந்து இருப்பதால் இயேசு கிறிஸ்து திரும்பி வரப்போகிறார். வந்து தனக்கானவர்களை சேர்த்து கொண்டு போகிறார். அதன் பின்பு இந்த உலகம் மீதியானவர் நியாயத்தீர்க்கப்படுவர். உலகம் இனிமேல் தண்ணீரினால் அல்ல, அக்கினியினால் தீக்கிரையாக்கப்படும். அதன் பின்பு மறுசீரமைக்கப்படும், அதாவது ரெஸ்டரேஷன். வெள்ளத்தினால் உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்பு நோவாவை கொண்டு கர்த்தர் எல்லா பிராணிகளிலும் விலங்குகளிலும் 2 ஆணும் பெண்ணுமாக காப்பாற்றினார். அழிவின் நாள் ஒன்றை இந்த உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. சீக்கிரமாய் அழியும் பொழுது எல்லா பிளான்ஸோட விதைகளும் சேமித்து வைக்க வேண்டும் என்று ஆரம்பிக்கப்பட்டதான கிடங்கு ஒன்றுதான் உலகளாவிய விதை கிடங்கு. ஸ்வால்பார்ட் குளோபல் சீட் வால்ட் என்பது உலகளாவிய விதை கிடங்கு என்பது ஆரம்பித்ததற்கு காரணம் விதைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட. உலகின் பல பகுதிகளில் இருக்கிற விதைகள் எல்லாம் விதை சேமிப்பு February 2008 இது ஆரம்பிக்கப்பட்டது. உலகளாவிய விதை கிடங்கு என்பது தோற்றுவித்ததன் நோக்கமே விதைகள் எல்லாம் அழிவு நாள் பெட்டகம், அதாவது அழிவு நாளிலிருந்து பாதுகாக்கப்படுகிறதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்வால்பார்ட் குளோபல் சீட் வால் நார்வே வட துருவத்திலிருந்து சுமார் 1300 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு தொலைதூர ஆர்டிக் தீவு தொடரில் காணப்படுகிறது. -18 டிகிரி. விதைகளை பாதுகாக்கிறதுக்கு மிகவும் ஏற்ற ஒரு வெப்பநிலை. கடல் மட்டத்திலிருந்து 130 கிலோமீட்டர் உயரத்தில் இருப்பதால் பனி முழுவதும் உருகினாலும் அங்கே வெள்ளம் வராது. இது எங்கே இருக்கிறது என்றால் ஸ்பிட்ஸ்பர்கன் தீவில் உள்ள ஒரு சாண்ட்ஸ்டோன் மவுண்டனுக்குள்ள ஒரு மணற்கல் மலையின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் இதுல 4.5 மில்லியன் அளவு விதை வகைகளை சேமித்து வைக்க முடியும். ஒவ்வொரு வகையிலும் 500 விதைகள். மொத்தம் 2.25 மில்லியன் விதைகள். உலக அழிவிற்கு முன் விதைகள் பாதுகாக்கப்பட்டுள்ளன. உங்களுடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு ஆயத்தமா இருக்கிறதா? யோசித்து பாருங்கள், மனம் திரும்புங்கள். கர்த்தர் வரும் பொழுது அவரோடு கூட செல்ல ஆயத்தப்படுங்கள், ஆயத்தப்படுத்துங்கள். இந்த சத்தியத்தை கேட்ட உங்களை கர்த்தர் தகுதிப்படுத்துவார். உங்களை ஆசீர்வதிப்பாராக.